குட் மார்னிங் வியூவர்ஸ். அன்பே சிவம், அன்பே பரப்புவோம். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்ம ஒல்லியாக இருக்கோம், குண்டாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்தந்த அளவில் ரத்தம் ஓடின்ட்டுருக்கு இல்லையா? அது கண்டிப்பாக பல காரணங்கள்னால அந்த ஃபீவர் வர்றது, அது இது காரணங்களால் நிறையா ரெட் கார்பசல்ஸ் செத்துன்ட்ருக்கும். இப்போது இந்த ரெட் கார்பசல்ஸோட வேலை என்ன தெரியுமோ? ஹீமோக்ளோபின் இது ஒரு அயர்ன் கண்டெய்னிங் ப்ரோட்டீன். ஆக்சுவலாக இந்த ஆர்பிசி தான் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸு. இந்த ஆக்சிஜனை ஹார்ட்லேருந்து இப்போ லங்ஸ்லேருந்து பாடி டிஷ்யூஸுக்கு எல்லாம் எடுத்துன்னு போகிறது. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட வேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப முக்கியம். மேலுக்கு 14 to 18 நார்மலாக இருக்கணும், ஃபீமேலுக்கு 12 to 16 இருக்கணும். ஆனால் ஃபீமேலுக்கு இந்த மாதவிடாய் காரணம் இல்லை, டெலிவரி, அது இது ஓவர்ஃப்ளோ என்னென்னமோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு லேடிஸ்க்கு எப்போவுமே B12 அதெல்லாம் தேவைப்படும். அதுதான் டெய்லி லீஃபி வெஜிடபிளும் சாப்பிட்ணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதை பீட்ரூட்னால் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதோட சில விஷயங்கள் சேர்ந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக பண்ண போகிறோம். இதை இந்த தோலை சீவிட்டு பீட்ரூட்டை வச்சுருக்கேன், அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பரங்கிக்காயில் இப்போ ஹீமோக்ளோபின் மட்டும் இல்லாமல் நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த்து. ஆஃப்டர் ஃபீவர் நிறைய பேர் தொஞ்சு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், பரங்கிக்காய் ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, அது நாட்டு காய்கறி கொடிக்காயெல்லாம் சாப்பிடுங்கன்னு. ஸோ அதனால் இந்த பரங்கிக்காயை ஒரு பீஸ் வச்சுக்கலாம், தோலோடையே வச்சுருக்கேன் பிஞ்சு காய்ங்கிறதுனால. அதே மாதிரி இது ஒரு நெல்லிக்காய், எப்பவுமே தெரியும் உங்களுக்கு, நல்ல சி விட்டமின் இருக்குது அதில். அதுக்கப்புறம் இது மெந்தியம் இல்லையா, ஃபைபர், பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகிறது, நல்லது. ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே பெப்பர், அது சளி கிளி பிடிக்காமல் இருக்குது, டெய்லியே இது குடிக்க வேண்டிய ட்ரிங்க்கு. அதுக்காக இது எல்லாத்தையுமே கலந்துன்னு இருக்கோம் நம்ம. சீரகம் கேட்கவே வேண்டாம், வயிறை கரெக்ட் பண்ணோம். டெய்லி சீரக தண்ணி குடிக்கிறது நல்லது. பட்டை பல விஷயங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சின்னமன்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. இது பிளாக் ஜிஞ்சர், ஜீரா, கருப்பு சீரகம். கருப்பு சீரகம் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ யூஸ் சில பேர் பண்ணுறதில்ல, ஆனால் நார்த் இந்தியாவில் நிறைய பண்ணுறாங்க, எல்லா உணவுலேயும் போட்டுடுவா. இது கேன்சர் முதல் கொண்டு தடுக்கும், ரொம்ப நல்லது. இந்த பிளாக் ஜீராவை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், அது ஒரு சிட்டிகை எல்லாத்துலேயும் சமையலுமே போட்டுட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி வச்சு இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே ராவா போடுறோம். இப்போ இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரோஜா துகள், எட்வர்ட் ரோஸ் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா, அது தேனில் போட்டு ஊற வச்சது. இது ரொம்ப ஒரு முக பொலிவுக்கு பல விஷயங்கள் கூல் பண்ணும் பாடியை, துவர்ப்பு சத்து உள்ளது, அதனால் இது ரொம்ப நல்லது. இது தேனில் ஊற வச்சது. இந்த ரோஜா இதழ்கள், நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ரோஜா இதழ் கிடைக்கும், அதை கொஞ்சம் நல்லா அதை காய வச்சே வச்சுருப்பா. அதில் தேனில் ஊற வச்சுட்டு அதை அடிக்கடி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கூலாகும், நல்ல முகப்பொலிவு ஏற்படும், ரொம்ப நல்லது. அது துவர்ப்பு சத்தாக இருக்கும், அது சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிச்சப்புறம் டக்குன்னு அதை போட்டு மூடிடுங்க. மூடினப்புறம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை போக வர குடிச்சுட்டே இருங்க. அரை டம்ளராக குடிச்சுக்கோங்க, சரியா? ஒரு வாட்டி இது பண்ணால் கூட இன்னொரு தடவை கூட நீங்கள் தண்ணியை போட்டு ஊற வச்சு நல்லா கொதிக்க வச்சு எல்லா சத்தையுமே நம்ம எடுத்துட்டுலாம். இது சூப்னா ப்ளெயின் சூப் தான் இது, ஒன்றும் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், வேறு பூண்டு எதுவுமே வேண்டாம், இதே போகிறோம் அழகாக. அதனால் இது சால்ட்டு கூட தேவை கிடையாது. நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, தேனில் ஊற வச்ச அந்த ரோஜா இதழ்கள், அதுவே ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உடல் சோர்வு கண்டிப்பாக நீங்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த பீட்ரூட்டு தோலை இப்போ இதை தோலை சீவி நீங்கள் நறுக்கியிருக்கோம் இல்லையா, இந்த பீட்ரூட்டோட தோலை என்ன பண்ணுங்கள்,
இது நல்ல உடம்புக்கு வந்து நம்ம சோப்பே டெய்லி போட்டு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோப் போட்டால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட நல்ல விஷயம் பண்ணுற பாக்டீரியாவும் செத்து போயிடும். நம்ம தோலில் நல்லது பண்ணுற பாக்டீரியாவுக்கும் கெட்டதும் இருக்குது. கெட்டது மட்டும் போகாமல் நல்லதும் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தோலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி நல்லா உடம்பை தடவி அது குளிக்கலாம். ஒரு நாள் கியூக்கம்பர் குளிக்கலாம். ஒரு நாள் பப்பாளி பழத்தை நல்லா உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம். நல்ல உடலுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் மனசுக்கும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் நல்லது. அதனால் அந்த மாதிரி காய்கறி அரைச்சி நீங்கள் உடலுக்கு தடவி குளிங்க. ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கூட சோப் போட்டால் போதும். சரியா? அதனால் அந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லாவெண்டர் ஆயில் அதெல்லாம் கூட நான் வந்து வீடியோ போடலான் இருக்கேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் எல்லாமே பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறையா ரீச் பண்ண வைங்க என்ன, தயவுசெய்து ப்ளீஸ். கொஞ்சம் நல்ல நல்ல விஷயமாக போடலான் இருக்கேன். அப்புறம் அதே மாதிரி உடம்பு தேய்ச்சி குளிக்கிற பொடி கூட நான் போடுறேன். அளவெல்லாம் போடுறேன். அதை ஒன்று நான் ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லது. பழைய கால மெத்தடோட அந்த பவுடர் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம தண்ணி சுட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு வந்து பரங்கிக்காய் போட்டுக்கலாம். பீட்ரூட், the ரோஜா வித் ஹனி, அப்புறம் மிளகு, ஜீரகம், மெந்தியம், பட்டை, அப்புறம் கருசீரகம் பொடி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். அப்புறம் ஒரு நெல்லிக்காயும் போட்டுடலாம். அது சும்மா இப்படி குத்து விழுந்திருக்கு, அதனால் அதையும் அப்படியே போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அந்த வெந்த நெல்லிக்காய் எடுத்து குட்டியாக கொஞ்சம் உப்பு காரம் போட்டு ஒரு குட்டி ஊறுகாய் மாதிரி நல்லெண்ணெய் தளித்து கடுகு தளிச்சிங்கன்னா ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் ஆகிடும். நல்லா முழுசாக போட்டிருக்கேன். ஓகேயா? இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றும் இல்லையா, இந்த டைமில் கப்புன்னு மூடி வச்சுடுங்க. நல்லா ஜூஸ் இறங்கிடும். இந்த ஜூஸ் இறங்கின அப்புறம் நீங்கள் அதை மிளகு, ஜீரகம், பட்டை எல்லாமே இருக்குதுல்ல, சரியா? கிராம்பு வேணாலும் போட்டுக்கோங்க, ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். அது க்ரியேட்டிவிட்டி தான். என்னெல்லாம் தேவையோ ரொம்ப முக்கியமானதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கப்புன்னு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணி கம்மியானோடனே நல்லா கப்புன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் பூரா சத்தெல்லாம் உள்ளே வந்துடும். ஒரு காமணி நேரமாவது கொதிக்க வைங்க தயவுசெய்து. அப்போ தான் இப்போ 4 டம்ளர் விட்ருக்கோம் இல்லையா, அது 3 டம்ளராவது ஆகட்டும். அப்போ போக வர அரை கிளாஸாக குடிச்சுக்கோங்க. நல்லது. சரியா? உங்களுக்கு சோர்வே வராது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நான் போடுறதெல்லாம் சோர்வு வராது. ரொம்ப வந்து பசங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு அரையும் குறையுமா டிஃபனை கூட சாப்பிட முடியாமல் பாவம் எல்லோரும் ஆஃபீஸை போயிட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒன்று காலங்காத்தால் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஆஃபீஸுக்கு போய் குடித்தா கூட நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க பசங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு உட்காந்திங்கன்னா கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அதனால தான் இதை செய்யுங்க தயவுசெய்து தவறாமல். ஓகேயா? இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க். ஓகே, உங்களுக்கே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா தான் தெரியும் அதோட பலன். அனுபவித்து 10 பேருக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோ நம்ம பிளெயின் சூப், வெஜிடபிள் வாட்டர், பீட்ரூட் எல்லாமே போட்டோம் இல்லையா, பரங்கிக்காய் எல்லாம். ஒரு சில பேருக்கு இட்லியோ தோசையோ சாப்பிட்லன்னா ஜன்ம சாதனையும் ஆகிடும். முடியவே முடியாது அவங்களால. பாவம், டெம்டேஷன் தாங்க முடியாது. ஸோ ஒரே ஒரு இட்லி, ஒரு பீர்க்கங்காய் துவையல், ஒரு ஆப்பிள்,
இந்த வாட்டர். இது எவ்வளோ நல்ல பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தெரியுமா? இந்த மாதிரி சாப்பிடுங்க. கார்ப் கம்மியாக சாப்பிட்டுட்டு மற்ற வெஜிடபிள் விஷயங்கள் நிறையா, ஏன்னா பீர்க்கங்காய் துவையல் வேறு. ஸோ இந்த பீட்ரூட் வாட்டர், ஹெல்த்தி வாட்டர், சூப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சூப்புக்கான பல விஷயங்கள்லாம் நம்ம போட தேவையில்லை, உப்பு கூட கிடையாது. ஸோ இதை வாட்டர், பீட்ரூட் வாட்டர், ஹெல்த்தி வாட்டர் குடிச்சிக்கோங்க. ஆப்பிள் சாப்பிடுங்க. ஒரே ஒரு நல்லெண்ணெயோ நெய்யோ ஒரு ஸ்பூன் விட்டு இட்லி சாப்பிடுங்க. இந்த பீர்க்கங்காய் துவையல் பண்ணிக்கோங்க. வெரி 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 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை சாப்பிட்டு பழகுங்க. ஓகேயா? இந்த மாதிரி விதவிதமாக வேறு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர் எல்லாம் போடணுன்னு தான் எனக்கு ஆசை. பார்க்குறேன். ஓகே, இது ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.